திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். காந்தாரா 2 படப்பிடிப்பில் படகு கவிழ்ந்தது. இப்படியுமா ரிஷ் ஹெஷ்டியை ஆடை போக வைத்த 4வது சம்பவம். கன்னட திரையுலகில் பிரபல நடிகரான ரிஷி வெஷ்டி இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது. இதையடுத்து காந்தாரா 2 பாகத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது நடந்து வருகிறது. காந்தாரா 2ஆம் பாகம் ஆரம்பித்த முதலே அடுத்தடுத்து 3 பேருக்கு நடந்த நிகழ்வு படக்குழுவினரை ஆடிப்போக வைத்துள்ளது. இது ஒரு புறம் எனில், கர்நாடகாவின் மானி அணையில் படகு கவிழ்ந்தது. இதில் நடிகர் ரிஷி உட்பட 30 பேர் தண்ணீரில் விழுந்தனர். நல்ல வேளையாக அனைவரும் உயிர் தப்பினர். கன்னட மொழியில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான படம் காந்தாரா. இந்த படத்தை கன்னட திரையுலகின் பிரபல நடிகரான ரிஷி வெஷ்டி இயக்கி நடித்திருக்கிறார். இப்படம் கன்னடம் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு என பல மொழிகளிலும் வெளியாகி வரவேற்பை பெற்றது. எல்லா மொழிகளிலும் பெரும் வசூலை சாதனை படைத்தது. இதையடுத்து ரிஷி காந்தாரா சாப்ட்வேர் 1 என்ற தலைப்பில் காந்தாரா படத்தின் 2ஆம் பாகத்தை தயாரித்து வருகிறார். வழக்கம் போல் அவரது இயக்கத்தில் அவரே கதாநாயகனாக நடித்து வருகிறார். காந்தாரா சாப்ட்வேர் 1 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நேற்று காலை கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டம் தீர்த்தஹள்ளி தாலுகா மாஸ்திகட்டே அருகே உள்ள மானி அணையின் படகு வைத்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. சிறிய நடிகர் ரிஷி நடிக்க துணை நடிகர்கள், கேமரா குழுவினர் என 30 பேர் அந்த படகில் இருந்தனர். அந்த பகுதி அதிகமாக ஆழம் இல்லாத பகுதி என்று கூறப்படுகிறது. படகில் சென்றவர்கள் யாரும் முழுமையாக நீரில் மூழ்கிவிடாத அளவிற்கு பாதுகாப்பான இடத்திலேயே படப்பிடிப்பு நடந்துள்ளது. இந்நிலையில் திடீரென அந்த படகு கவிழ்ந்தது. இதனால் நடிகர் ரிஷி உட்பட அனைவரும் அணை நீரில் தத்தளித்தனர். அவர்களில் சிலர் நீச்சல் அடித்து கரைக்கு வந்தனர். மற்றவர்கள் அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த மீட்பு படையினர் மீட்டனர். எனினும் படப்பிடிப்புக்கு பயன்படுத்தப்படும் கேமராக்கள் மற்றும் படப்பிடிப்புக்கு தேவையான கருவிகள், நவீன இயந்திரங்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை அணை நீரில் மூழ்கி வீணாகி போயின. ஒரே விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மொத்தமாக வீணாகியது. நல்ல வேளையாக அந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த விபத்து குறித்து அறிந்த போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் உடனே காந்தாரா சாப்ட்வேர் 1 படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. மேலும் விபத்து குறித்து நடிகர் ரிஷி மற்றும் படக்குழுவினர் சிவமொக்கா மாவட்டம் கலெக்டர் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளனர். கடந்த மாதம் காந்தாரா படத்தின் படப்பிடிப்பின் போது 3 பேர் வெவ்வேறு சம்பவங்களில் உயிரிழந்தனர். தற்பொழுது மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.